டாக்டர் ஆர் ரத்தினசாமி, ஐஏஎஸ், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிட்டி, தமிழ்நாடு அரசு, சென்னை இவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். சார், எனக்கு இந்த சைவம் வைஷ்ணவம் மதங்கதம் எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எக்கனாமிக்ஸு, டாக்டர் ஏவிஆர் அவர்கள் சொல்லிக் கொடுத்தா எக்கனாமிக்ஸ் மட்டும்தான் தெரியும். அடுத்து என்னை பற்றி உங்களுக்கு இங்கே யாருக்குமே தெரியாது. டாக்டர் ஏவிஆருக்கு மட்டும் தெரியும், மற்றவங்களாம் என்னை பார்த்துக்க முடியாது. நான் சொல்கிறேன், நான் என்னுடைய பேர் ரத்தினசாமி. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பியூசியிலேருந்து எம்ஏ வரைக்கும் படித்தேன். பிஏ எம்ஏ எக்கனாமிக்ஸு இவர் தான் எனக்கு ஆசிரியர். என்னுடைய சொந்த ஊர் அரியலூர் மாவட்டம், ஜெயங்கொண்டத்துக்கு கெங்கோண்டத்து பக்கத்தில் ஒரு கிராமம். அங்கே இருந்தால் நான் படித்து வந்தேன். நான் ஏன் இந்த சைவம் சமையலாம் தெரியாதுன்னா, எங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை. நாங்கள் சாப்பாட்டையே கஷ்டப்பட்டோம். நல்ல சாப்பாடு போடுவாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இங்கே சேர்ந்தோம். நான் எஸ்எஸ்எல்சி எங்கள் ஏரியாவில் ஃபஸ்ட்டில் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணது நான் தான். காலேஜில் சேரணும், எந்த குரூப் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. யாரும் கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. காலேஜில் பியூசிக்கு போகணுன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணேன்னா, எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், சயின்ஸ் அதெல்லாம் எதுவுமே போடல. சைக்காலஜி அந்த லாஜிக் போட்டேன். சீட்டு உடனே கிடச்சிருச்சு. நான் ஏதோ ஒரு பெரிய கோர்ஸ் படிக்க போகிறேன்னு நினச்சிட்டு அப்ளை பண்ண கிடச்சிருச்சு. அப்புறம் இங்கே சேர்ந்த பிறகு தான் தெரிஞ்சுது அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. அப்போ சுப்பிரமணியம்னு ஒரு ரவிச்சந்திரன் இருந்தார். அவரை போய் பார்த்து எனக்கு குரூப் சேஞ்ச் கொடுங்கன்னு கேட்டேன். அப்போ தான் அவர் பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸு போட்டு கொடுத்தாரு. பியூசியில் நான் படித்தேன், எல்லாத்துலேயும் ஃபெயில். ஏன்னா நாங்கள் ஹைஸ்கூலில் தமிழில் படித்தோம். இங்கே எல்லாமே இங்கிலீஷ்னால் தமிழை தவிர நான் எல்லாத்துலேயும் ஃபெயில். அப்புறம் செப்டம்பர் எழுதி பாஸ் பண்ணேன். இன்னொன்று சொல்கிறேன், இங்கே 5 மினிட்ஸ் சொன்னார் என்ன ஆர்கனைசர் ரெங்காச்சாரி, டாக்டர் ஏவி ரெங்காச்சாரி சொன்னதில் எவரி எக்கனாமிக்ஸ் லாஸ் ஹேஸ் ஏ எக்ஸம்ஷன். அந்த எக்ஸம்ஷனை எனக்கு கொடுக்கணும்னு கேட்குறேன். ஏன்னா அவர் சொன்னது தான், இஃப் தேர் இஸ் 6 எக்கானமிஸ்ட் தேர் வில் பி 7 ஒப்பீனியன்ஸ். அதே மாதிரி இன்னொன்று, இன் தி லாங் ரன் வி ஆர் ஆல் டேட். இதெல்லாம் அவர் சொன்ன, நான் சொல்ல சார், அவர் சொல்லிக் கொடுத்தது எனக்கு. அதனால் நான் அடுத்தது பியூசியில் ஃபெயில் ஆகிட்டு செப்டம்பர் எழுதினேன். அவள் அடுத்தது அதை எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிட்டேன். ஒரே அட்டம்ப்டில் எல்லோரையும் பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் பிஏ எக்கனாமிக்ஸ் இருந்தேன். பிஏ எக்கனாமிக்ஸ் வரைக்கும் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா எனக்கு புஸ்தகம் வாங்கிறதுக்கு பணம் கிடையாது. எப்படி படித்தோன்னா, எங்களுக்கு முன்னாடி இருக்க சீனியர் படிச்சுட்டு போகும்போது அவங்க பழைய புத்தகத்தெல்லாம் சில பேர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, சில பேர் அரை விலைக்கு கொடுத்துட்டு போவாங்க. அதை வாங்கி நான் படித்தேன். அதனால் நான் 3rd கிளாஸு 46% தான் வாங்கினேன். ஆனால் எம்ஏவில் நான் யூனிவர்சிட்டி 2nd வந்தேன். அது காரணம் டாக்டர் ஏவி ரெங்காச்சாரி அவர்கள் தான். ஆனால் அது எனக்கு இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கேட்டுக்கிறேன். அது சொல்லி தான் ஆகணும். அவரை பற்றி சொல்லாமல் நான் நான் 80வது பர்த்டேக்கு நான் வந்திருக்கணும். ஆனால் இன்னொன்று, ராத்திரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். வித்தவுட் டிக்கெட்டில் வந்தேன் ட்ரெயினில். ஆமாம் சார், டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தேன். என்னால் நேரில் போய் வாங்க முடியல. அதனால் ஒரு ஏஜென்ட்டை சொல்லி டிக்கெட் புக் பண்ணேன். டிக்கெட் புக் ஆகி பிஎன்ஆர் நம்பர் எல்லாம் வந்துச்சு. எனக்கு கொடுத்த அலாட்மெண்ட் சீட்டில் போய் நான் உட்காந்தாக்க இப்போ எல்லாம் உட்காந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு லேடி சார் இந்த சீட்டு எனக்குன்னு கேட்குது. அப்புறம் அந்த 2 இதையும் பார்க்கும்போது நம்பர் 1 இருக்குது. ஆனால் அது என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஏஜெண்ட் நேற்று நைட்டு புக் பண்ண டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு இன்றைக்கி காலையில் டிக்கெட் போட்டிருக்கான். அது எப்படி நடந்ததுன்னு தெரியல. அதனால் டிடிஆர் நான் கேட்க, சார் நீங்கள் வித்தவுட் டிக்கெட்டில் புக் பண்ணுறீங்க, 2500 நீங்கள் ஃபைன் கட்டணும்னா. சரி நான் கட்டுறேன், ஏன்னா நீயும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு நானும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. நான் இல்லை முடியாது கிடையாதுன்னா நான் சொல்ல முடியாது.
எனக்கு ஏதாவது லோயர் பர்த்து படுக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுங்க. அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு A1லேருந்து B1க்கு வந்து ஒரு சீட் அலாட் பண்ணி கொடுத்துட்டு 1435 ரூபா கட்ட சொன்னாப்புல. அதை கட்டிட்டு டிக்கெட் வாங்கிட்டு காலையில் வந்து சேர்ந்தேன். ட்ரெயின்லேருந்து வந்து இங்கே பிடபிள்யூ பங்களா இருக்குது எங்களுக்கெல்லாம் நாங்கள் தங்குறதுக்கு, இன்ஸ்பெக்ஷன் பங்களா. அங்கே போனால் எல்லா கதவும் சாத்தி. இதை எனக்கு கலெக்டர் வந்து ரூம் போட்டிருக்காரு. போட்டால் அந்த ஒரு என்னோட கூட ஒருத்தர் வந்தார். அவர் வந்து அந்த மெயின் கேட்டை உடைச்சிட்டு உள்ளார போய் பார்த்தா எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் நல்ல காலமாக நான் ஒரு கதவை தள்ளினா அந்த ஹால் வந்தது. அங்கே ஒரு 4 சேர் கிடந்த ஆளே உட்காந்துட்டு காலையில் விடிய வரைக்கும் உட்காந்துருந்துட்டு அப்புறம் அந்த வாட்ச்மேன் வந்த பிறகு ரூம்ஸை இது பண்ணான். அந்த அவ்வளோ தூரம் இதுக்கு வந்தே ஆகணுங்கிற ஒரு இதுக்காக தான். அதான். அப்புறம் பிஏ முடித்த பிறகு எம்ஏ போனோம். எம்ஏயில் வந்து அப்போ டாக்டர் சோனாச்சலம் தான் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், எம்ஏ அட்மிஷனுக்கு அவரை நேரில் போய் பார்க்கணும். அவர் நேரில் பார்க்கும்போது அவர் ஒரு எனக்கு முன்னாடி போனவங்களாம் சொல்லுவாங்க அவர் என்ன கேள்வி கேட்பாருன்னு. அது சொன்னாங்க. அவர் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அது கேட்பார். நீங்கள் அதுக்கு ரெடியாக படிச்சுட்டு போங்கண்ணே. அது ஒரே ஒரு புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கும், பென்ஹாம் அப்படிங்கிற எக்கனாமிக்ஸ். அதில் தான் அந்த அவர் கேட்ட கேள்வி இருக்குது. அதை நான் படிச்சுட்டு போனேன். போய் அவர்கிட்ட கேட்டார், சொன்னேன். உடனே அட்மிஷன் கொடுத்துட்டார். அதில் என்ன பிரச்சனைன்னா வந்து எல்லாத்துலேயுமே நிறைய மார்க் வாங்கியிருக்கேன். ஒரே ஒரு சப்ஜெக்டில் மார்க்கு கம்மி. அதை இப்போ சொல்லி தான் ஆகணும், தப்பாக இருந்தால் கூட வேறு வழி இல்லை. அது பிகாஸ் ஆஃப் டாக்டர் ஏவி ரங்காச்சாரி. எங்களுக்கு முன்னாடி படித்தவங்களாம் லேபர் எக்கனாமிக்ஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்டு. அது படிக்க வேண்டியதில்லை, ஈஸியாக எழுதிட்டு போகலாம். ஆனால் எங்களுக்கு மட்டும் அவர் வந்து இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் வச்சுட்டார். அது புது சப்ஜெக்ட், அதுக்கு நோட்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் அதை ரொம்ப பட்டு எனக்கு வந்த எம்ஏ எக்கனாமிக்ஸில் மார்க்கில் கம்மி மார்க் அதுதான் 40%. பாக்கி எல்லாத்துலேயும் பப்ளிக் ஃபைனான்ஸு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அடுத்தது யூனிவர்சிட்டிக்கே செகண்ட், சபாநாயகம் ஃபஸ்ட்டு, நான் செகண்டு. அதிலிருந்து நான் இது பண்ணியிருக்கேன். அப்புறம் டாக்டர் ரங்காச்சாரியா அவர்களை வந்து யாரும் ஏமாற்ற முடியாது. அது உங்களுக்கு தெரியும், நான் ஏமாற்றிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பிளானிங் ஃபாரம் இன்சார்ஜ் இருந்தார். அதில் என்ன பண்ணார், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 4 மணிக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். அதில் அட்டண்டன்ஸ் படி எல்லோரும் பேசணும். ஒரு 5 பேரை கூப்பிடுவார், பேசணும். ஆனால் நான் அந்த 5 வருஷத்தில் ஒரு தடவை கூட அந்த மீட்டிங்கில் போகல. அதே யூனிவர்சிட்டியில் மட்டும் 3 தடவை ஸ்டேஜில் ஏறிக்கேன். 2 தடவை ப்ரைஸ் வாங்கிறதுக்கு, ஒரு தடவை வந்து இது 2 தடவை கான்வெகேஷன் பட்டம் வாங்கிறதுக்கு, ஒரு தடவை வந்து ப்ரைஸ் வாங்கிறதுக்கு. ஒரு எஸ்ஏ காம்படிஷன், நான் எல்லாத்துலேயும் இந்த எஸ்ஏ காம்படிஷன் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அதில் எப்படி தெரியல, எனக்கு ஒரு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க செகண்ட் பிஏ படிக்கும்போது. அது பேப்பர் திருத்தினவர் டாக்டர் ரங்காச்சாரி அவர்கள் தான். அதில் ப்ரைஸ் வாங்கினேன். அதை தவிர நான் எந்த இதுவும் பண்ணல. அவர் அந்த 5 வருஷத்தில் அவரை எப்படி ஏமாற்றி நான் தப்பிச்சிட்டேன் பேசாமல். ஆனால் அது என்ன ஆச்சுனாக்க, நான் பேசாது அதே எனக்கு பெரிய இடைஞ்சலாக வந்து சேர்ந்தது. நான் இப்போ எம்ஏ முடித்த உடனே அப்போ வந்து யூனிவர்சிட்டி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு நம்ம யூனிவர்சிட்டியில் ஆரம்பித்தாங்க. அதில் நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அதில் நான் பார்ட் டைம் ஒர்க்கும் செஞ்சேன். ஒரு ராஜலிங்கன்னு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். என்ன பார்ட் டைமுங்கன்னா, ஒரு 100 அட்ரஸ் எழுதி கொடுக்கணும். அதுக்கு வந்து 100 ரூபா கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு பண்ணிட்டு இதே நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போனேன். எம்ஏ முடித்த உடனே இன்கம் டேக்ஸில் எனக்கு இன்டர்வியூ வந்தது. அதில் போய் சேர்ந்துட்டேன். ஆனால் இன்னொரு விஷயம் வந்து, அந்த 5 வருஷத்தில் டாக்டர் ரங்காச்சாரி அவர்களை நான் பார்த்தேன்னு, ஆனால் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. அவரும் என்கிட்ட பேச மாட்டார், நானும் அவர்கிட்ட பேச மாட்டேன். ஆனால் 2 பேரும் லைப்ரரியில் சந்திப்போம். அவர் ரிசர்ச்சுக்காக போவார், நான் கதை புஸ்தகம் படிக்கிறதுக்கு போவேன். அவரை பார்த்தா வணக்கம் வச்சுட்டு நான் பள்ளி போயிடுவேன். அப்படி இருந்து நான் வேலையை முடித்து, இன்கம் டேக்ஸ் முடித்து, அதையும் விட்டுட்டு ரிசர்வ் பேங்க் போனேன் பாம்பேக்கு. அங்கே இருந்து அந்த போஸ்ட்டையும் ரிசைன் பண்ணிவிட்டு, அப்போ வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் நம்ம தமிழ்நாட்டுக்கார் தான், ஜெகநாதன் ஐஏஎஸ். அவர் என்னை கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா நீ வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா. இல்லை சார், நான் இதுக்கு இப்போ எங்கள் ஸ்டேட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் ரிசர்வேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு விட்டார். அப்புறம் வந்து எனக்கு ஏன் ரிசைன் பண்ணேன்னா, எனக்கு காலேஜில் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு.
அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நாமக்கல். அங்கே வந்து நான் மேடையே ஏறாதவன் 100 பைசங்களுக்கு முன்னாடி நின்று பாடம் எடுக்கணும். எப்படி முடியும்? ரொம்ப கஷ்டப்பட்டேன். முதல் நாள் போய் என்ன பண்ணேன்னா அட்டண்டன்ஸ் மட்டும்தான் எடுத்தேன். 100 பேர், வேறு எதுவும் பண்ண முடியல. அப்படியே பண்ணி ஒரு வருஷம் அங்கே இருந்து அப்புறம் அங்கேருந்து மற்ற இந்த ஐஏஎஸ் இதெல்லாம் எழுதி அங்கேருந்து கும்பகோணத்துக்கு நமக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருந்தேன். கும்பகோணத்தில் பொன்முடியை நானும் ஒன்றா ஒர்க் பண்ணோம். இப்போ மினிஸ்டர் இருக்காருங்களா அவர். அதே பொன்முடியை நானும் இங்கே கவர்மெண்ட்டில் ஒன்றா ஒர்க் பண்ணுற. அவர் லேபர் மினிஸ்டர், நான் லேபர் செக்ரட்டரி. இந்த மீட்டிங்கில் அடிக்கடி சொல்லுவார், அவர் நாங்கள் 2 பேரும் ஒன்றா வேலை செஞ்சோம். அவர் ஐஏஎஸ் ஆகிட்டார், நான் மினிஸ்டர் ஆகிட்டேன். ஆனால் அவர் மினிஸ்டர் ஆகலாம், நான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆக முடியாது. அது அவர் சொன்னது. ஏன்னா நான் எந்த ஐஏஎஸ் ஆகினாலும் எப்போ வேணாலும் மினிஸ்டர் ஆகலாம். ஆனால் ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியாது. அதை அடிக்கடி அவர் சொல்லுவார். அப்படி வந்து அதையும் முடித்து அப்புறம் இங்கே வந்து இதெல்லாம் பண்ணேன். நான் அப்படி திருநெல்வேலியில் இருக்கும்போது தான் டாக்டர் ஏவிஆர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நான் திருநெல்வேலி வரேன்னு சொன்னார். அதே மாதிரி அவர் ட்ரெயின் நம்பர்லாம் கொடுத்துருந்தாரு. அங்கே போய் விடிய காலம் ரிசீவ் பண்ணி அவங்க பொண்ணுலாம் அப்போ சின்ன பொண்ணாக பார்த்தேன். இப்போ வந்து அருமையாக பேசுகிறாங்க தமிழில். அவங்கள அழைச்சிட்டு போய் சர்க்கியூட் ஹவுஸ் ரூம் போட்டிருந்தேன். நல்ல ரூமாக பார்த்து. ஏன்னா அப்போ அங்கே வந்து நான் கலெக்டருக்கு அடுத்ததில் இருந்தேன், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர். அதனால் என்னுடைய கண்ட்ரோல், ரெவன்யூவெல்லாம் என்னுடைய கண்ட்ரோல். அதனால் அவருக்கு நல்ல ரூமாக போட்டு அவருக்கு சாப்பாட்டுக்கு வழி பண்ணோம். என்ன பண்ணுறது, நாங்குநேரியிலேருந்து பிராமின்ஸை கொண்டு வந்து அந்த சர்க்கியூட் ஹவுஸில் சமைக்க சொல்லி சாப்பாடு கொடுத்தேன். ஏன்னா சர்க்கியூட் ஹவுஸில் என்ன நடக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அரசியல்வாதி வருவாங்க, அவங்க எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. அதனால் அவரை வந்து அதில் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நாங்குநேரியிலேருந்து பிராமின்ஸை கொண்டு வந்து தனியாக இவருக்காக எல்லாம் வாங்கி கொடுத்து அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நவ திருப்பதி பார்க்கணுன்னாரு. அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி அங்கேருந்து அப்படி போனேன். அதுதான் அப்புறம் படித்தது, அவரை சந்திச்சது. அதுக்கு பிறகு நான் பல இதில் போயிட்டேன். அவருக்கு இதுவும் இல்லை. அந்த 80வது பிறந்த நாளுக்கும் நான் வர முடியாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ நான் கட்டாயம் வந்தாகணும் தான். இவ்வளவு வித்தவுட் டிக்கெட்டில் நான் வந்திருக்கேன் நேற்று. அடுத்து நான் இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் டாக்டர் ஏவிஆர் தான். நான் அண்ணாமலையில் படித்து ரெங்காச்சாரி எனக்கு எக்கனாமிக்ஸ் சொல்லி கொடுத்ததுனால தான் நான் இவ்வளவு பெரிய பொசிஷனில் வந்தேன். எப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எந்த நிலைக்கு போக முடியுமோ அந்த நிலைக்கு நான் வந்திருக்கேன். அதுக்கு காரணம் டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவங்கள்ட்ட 3 வருஷம் நான் இருந்தேன். என்னுடைய வேலையை பார்த்துட்டு நான் பதவி ஓய்வு பெற்ற பிறகு தகவல் அறியும் உரிமை சட்டம், அப்போ தான் புதுசாக அந்த சட்டம் வந்தது. ஹைகோர்ட் ஜட்ஜி ஸ்டேட்டஸ், 2,50,000 ரூபாய் சம்பளம், இன்னும் நிறைய வசதிகள் எல்லாம் வந்து எனக்கு அவங்க போட்டு கொடுத்தாங்க. அதில் ஒரு 5 வருஷம் இருந்துட்டு இப்போ வந்து ஓய்வு பெற்றுட்டு நிம்மதியாக இருக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஆனால் நேற்று வந்து இன்றைக்கி இன்னொரு முக்கியமான செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது. இங்கே வந்து தென்னார்காடு மாவட்டத்தில் விஎஸ் சுப்பையான்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவர் வந்து பீப்புள்ஸ் எஜுகேஷனல் சொசைட்டின்னு ஆரம்பித்து 50 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் இப்போ செக்ரட்டரி ஜெனரல். அது என்னென்னா அதனுடைய சிறப்பு என்னென்னா ஒவ்வொரு மாதமாக 2ஆம் தேதி அண்ணா நகரில் ஒரு பில்டிங் வச்சுருக்குறோம். அதில் மீட்டிங் நடக்கும். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வருவாங்க, அதில் பேசுகிறோம். அதில் நேற்று பூரா பிஸியாக இருந்துட்டு அப்புறம் இங்கே வந்து சேர்ந்தேன். இது பண்ணி அடுத்து டாக்டர் ரெங்காச்சாரிட்ட எனக்கு பிடிச்சதுன்னா பஞ்சுவாலிட்டி, கரெக்டாக இது பண்ணுவார். அந்த சிஸ்டத்தை நான் இன்னும் ஃபாலோ பண்ணுறேன். எந்த மீட்டிங் போனாலும் நான் இன்னொன்று அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போய் 5 வருஷம் படிக்கும்போது ஒரு நாள் கூட கிளாஸுக்கு லேட்டாக போனதே கிடையாது. ஒன்று போகாமல் இருப்பேன், லேட்டாக போக மாட்டேன். ஒரு திருநாராயணன் ஒரு லெக்சர் இருந்தார். அவர் கிளாஸ் நான் போனேன், அவர் கிளாஸ் உள்ளார போயிட்டு அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டார். நான் போய் வெளியே நின்ட்டேன். அவர் கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் நான் வெளியே தான் நின்னேன். நான் வருவேன்னா அவர் அட்டெண்டன்ஸை க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தால் என்னப்பா நீ உள்ளார வர வேண்டியது ஏன் இப்படி சொல்கிற, அப்புறம் எனக்கு அட்டெண்டன்ஸ் போட்டு போனார். அப்படிலாம் நடந்தது. அடுத்தது அவர் சொல்லிக் கொடுத்தது வந்து பஞ்சுவாலிட்டியோட இல்லை, ஒரு ஃபைல்ஸ் எப்படி பார்க்கணுன்னா ஒரு குவார்ட்டர் ஷீட்டு இதை மாதிரி A4 ஷீட்டை 4ஆக கட் பண்ணி டேக் போட்டு வச்சுக்கிறது. அதில் வர நியூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்க. டாக்டர் சோனாச்சலமாதி தான் செஞ்சார்.
இவரும் அதை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இதில் அன்னன்னைக்கு செய்திகள் நியூஸ்லாம் எழுதிட்டே வருவோம். தேவைப்படும்போது எடுத்துக்குவோம், தேவையில்லாத போட்டுருவோம். நான் இன்னும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய டேபிளில் எப்போ பார்த்தாலும் ஒரு கட்டு இது மாதிரி இருக்கும். அது அடுத்தது அவர் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில் இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டின்னு ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு வந்து 60 பக்கம் நோட்ஸ் கொடுத்தாரு. அந்த நோட்ஸ் வந்து நான் எந்த பரீட்சைக்கு போனாலும் அதில் ஒரு கேள்வி வரும், அதை நான் எழுதுவேன். அதே மாதிரி கார்ல் மார்க்ஸு எனக்கு நான் எழுதாத காம்படிட்டிவ் எக்ஸாமே கிடையாது. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் டாக்டர் ஏவிஆருடைய நோட்ஸ் தான் எனக்கு கை கொடுத்தது. அதே மாதிரி நான் ஏவிஆர் ஸ்டூடெண்ட் தாங்கிறதுக்கு நான் இப்போ ஒரு டெஃபினேஷன் சொல்கிறேன். எக்கனாமிக்ஸ்லேயே ரொம்ப கஷ்டமான டாபிக் எதாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்டிஃபரன்ஸ் கர்வ். சரிதானே சார்? இன்டிஃபரன்ஸ் கர்வ் சார். அவருக்கு ஒரு டெஃபினிஷன் அவர் அன்றைக்கி சொன்னது 68 எனக்கு டெஃபினிஷன் சொன்னார். எ கர்வ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் which arises out of the relative scale of preference was defined by H. Worth as the laws, LAWS, laws of all exchanges are substitute of one commodity for another, which will give the individual the same amount of satisfaction. இதுதான் அவருடைய டெஃபினேஷன். 67 68 சொன்னதை நான் இன்னும் அதை ஞாபகப்படுத்தினா இதிலேருந்தே நான் அவருடைய ஸ்டூடெண்ட் நீங்கள் புரிஞ்சிங்க. அவருடைய பிரின்சிபல்ஸை எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி நான் இந்த நிலைக்கு வந்திருக்கேன். நான் இன்னும் நிறைய பேசலாம், ஆனால் இந்த மேடை இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். இங்கே வந்து இப்போ இங்கே பிராமின்ஸ் இருக்கீங்க, நான் பிராமின்ஸ் இருக்கீங்க. என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்லேயும் எனக்கு உதவி செஞ்சவங்க எல்லாம் பிராமின் ஆஃபீஸர்ஸ் தான். கெடுத்ததெல்லாம் நான் பிராமின்ஸ். கெடுதல் செஞ்சிடலாம், உண்மை சார், நான் உண்மையை சொல்கிறேன். நான் உதாரணம் சொல்கிறேன். பி சங்கர்னு ஒரு ஐஏஎஸ் இருந்தார், சீஃப் செக்ரட்டரி. அவர் இருக்கும்போது அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணேன். அவர் இங்கே இந்த போஸ்ட் முடிஞ்சு டெல்லியில் வந்து விஜிலன்ஸ் கமிஷனாக போகிறாரு. அவருடைய பிரதர் வந்து முராரின்னு அவர் பிரசிடெண்ட்லாம் செக்ரட்டரியாக இருந்தார். அவரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர். என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பேப்பர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலுக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து என் பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். அங்கே பர்சனல் மினிஸ்டரில் அந்த பேப்பர் பெண்டிங்காக இருக்குது. அப்போ விஜிலன்ஸ் கமிஷனர் வந்து சங்கர்கிட்ட போய் நான் சொன்னேன், சார் இது மாதிரி அங்கே இருக்குன்னு. உடனே என்ன பண்ணார், என்னை அழைச்சிக்கிட்டு அவர் காலி அழைச்சிட்டு அந்த பர்சனல் மினிஸ்டர் நார்த் பிளாக்கு வந்தார். அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவரோட ஜூனியர். அதனால் நேராக போய் இதை சொன்னோடனே அவர் ஃபைலை வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீங்கள் நம்ம அடுத்ததை பார்த்துக்கிட்டார். அடுத்து இந்த ஃபைலை வந்து கேபினெட் செக்ரட்டரியேட் போகுது. அந்த கேபினெட் செக்ரட்டரி எங்கே இருக்குன்னா ராஷ்டிரபதி பவனில் நீங்கள் உள்ளாரணுன்னா லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ஆஃபீஸு. அங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கார ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஜாயிண்ட் செக்ரட்டரி, அவர் பக்கத்து ரூம்காரர் இன்னொரு ஜாயிண்ட் செக்ரட்டரி, அவர்கிட்ட அந்த ஃபைல் இருக்குது. நான் அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நான் போகிறேன். அவர் ஒரு நான் பிராமின் ரொம்ப சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஜாயிண்ட் செக்ரட்டரி. நான் போன உடனே அவரை பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு தான் போவோம். போன உடனே அவர் என்ன பண்ணார், பக்கத்து ரூமில் இருக்க அந்த ஆஃபீஸருக்கு இவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, somebody from Tamil Nadu wants to meet you. சார், அவர் ஒருத்தர் சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், பல பொசிஷனில் இருந்தவர் என்னை அழைச்சிக்கிட்டு நார்த் பிளாக் வராரு. பக்கத்து ரூமில் இருக்க ஒரு ஆஃபீஸருக்கு சொல்கிறதுக்கு somebody from Tamil Naduங்கிறாரு. என் பேரை சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை. அந்த அளவுக்கு நான் பல நான் பிராமின்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸரில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இருந்தாலும் நான் எதுலேயுமே தோல்வி அடையலை. எல்லாத்துலேயுமே அதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே பிராமின் ஆஃபீஸர். பிவி வெங்கடகிருஷ்ணன், ஹரிபாஸ்கர், இன்னொரு சுகவனேஸ்வர், இப்படி எல்லாருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி நான் இந்த நிலைக்கு வந்திருக்கேன். அதுக்கு எல்லாமே காரணம் வந்து அவருடைய என்னென்ன எனக்கு எக்கனாமிக்ஸ் சொல்லி கொடுத்தாரோ அதையெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி நான் இன்னும் நிறைய பேசுவேன். ஆனால் இது வந்து ஒவ்வொரு லாவுக்கும் எவ்வளோ தான் இது இருந்தாலும் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. அதனால் நான் இதோடு நிறுத்திட்டு, அவர் வந்து டாக்டர் ஏவிஆர் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள், 120 ஆண்டு, அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல, அதுக்கு மேலேயும் அவர் வாழணும். அப்படி இல்லைன்னா கூட அவருடைய 100ஆண்டு பிறந்த நாள் விழாவுக்கு நான் வரணும். இது பேராசை, ஆசை இருக்கலாம், பேராசை. ஏன்னா
அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் இன்னும் 10 வருஷம் இருக்கணும். அதனால் அது வரைக்கும் அவர் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து நல்ல முறையில் அவரை வாழ்வை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.